அனைவருக்கும் வணக்கம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வேலை வாய்ப்பு தான் பார்க்க போகிறோம். அலுவலக உதவியாளர் பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்பு அப்படின்னு சொல்லி ஒரு செய்திக்குறிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்த்துட்டீங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு வந்து பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஓகே. சென்னை உயர்நீதிமன்ற வளாகம் சட்ட அலுவலர்கள் கட்டிடம் 3வது தளத்தில் அமைந்துள்ள அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அலுவலகத்தில் ஆஃபீஸில் அலுவலக உதவியாளர் பணியிடம் ஒன்று காலியாக உள்ளதான். ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குது, ரைட்டா? சென்னை உயர்நீதிமன்றத்தில் அது குற்றவியல் வழக்கறிஞர் அலுவலக ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் ஒரு வேக்கன்சி இருக்குது தான். இந்த பணிக்கு வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், முஸ்லீம் அல்லாதவர்கள், பிசிஎம் இல்லாமல் பிசி இருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த வகுப்பினர் வந்து முன்னுரிமை அல்லாதவர், அதாவது ப்ரியாரிட்டி இல்லைனாலும் பரவாயில்ல, அரசு பணிகளில் உங்களுக்கு எந்த ஒரு முன்னுரிமை இல்லைனாலும் ஸோ நான் ப்ரியாரிட்டி உள்ளவர்களுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் பிசி கேண்டிடேட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த ஒரு வேக்கன்சி வந்து விண்ணப்பிக்கலான்றாங்க. 1/7/2024 படி அன்றுள்ளவாறு குறைந்தபட்சம் 18 அதிகபட்சம் 34 வயசுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும்ன்றாங்க. ஸோ இவர்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா லெவல் 1ல் 15,700 முதல் சம்பளம் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதற்கான விண்ணப்பத்தினை அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அலுவலகம் சட்ட அலுவலக கட்டிடம் 3வது தளம் சென்னை 600104 என்ற முகவரிக்கு 25/10/2024 மாலை 5:45 மணிக்குள் வந்து சேருமாறு விண்ணப்பிக்க வேண்டும்ன்றாங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து 25/10/2024 அப்படின்றாங்க. ஸோ நிறையவே டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா? இது அப்ளை பண்ணும்போது அந்த கவர் இருக்கும் இல்லையா, அந்த கவரில் அலுவலக உதவியாளர் பணிக்கு விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி உரையின் மேலே வந்து நீங்கள் வந்து எழுதணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்தை சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் மட்டும் விண்ணப்பிக்கணுன்றாங்க. ஸோ அதர் டிஸ்ட்ரிக்ட் யாரும் அப்ளை பண்ணக்கூடாது, சென்னை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் மட்டும் விண்ணப்பம் வந்து செய்யலான்றாங்க. அப்ளிகேஷனோட புகைப்படம், கல்வி தகுதி சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் மற்றும் பிற சான்றிதழ் நகல்களோட சுய சான்று பெர்மிட், அதாவது செல்ஃப் அட்டஸ்ட் நீங்களே சைன் பண்ணி நீங்கள் அதோட அந்த அப்ளிகேஷனோட வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்பணுன்றாங்க. அந்த கவர் அனுப்புறீங்க இல்லையா, அது கூட செல்ஃப் என்வலப் கவர் அஃபெக்ஸ்டு வித் 50 ரூபாய் ஸ்டாம்ப் ஒட்டி அதுவும் சேர்த்தே வந்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை சென்னை டிஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க, ஒரு 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்டதாக இருக்கீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அல்லது உங்கள் நண்பர்கள் யாராவது வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தி குரூப்பில் ஏதோ அப்ளிகேஷன் எதுவும் வந்து குறிப்பிடலை, பேசிக்கான ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்ளிகேஷனாக நேம், ஏஜ் அது மாதிரியான டீட்டெயிலாம் கொடுத்துட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஸோ நீங்கள் என்ன கம்யூனிட்டி வரீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, ஸோ இந்த மாதிரியான விவரங்கள், ஆதார் கார்டு நம்பரு, ஸோ இது மாதிரி பேசிக் அப்ளிகேஷன் நீங்களே ரெடி பண்ணி கூட அதை ஃபில் பண்ணி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி டேட்டு, பிளேஸ், சிக்னேச்சர்லாம் போட்டு தேவையான டாக்குமெண்ட்லாம் ஜெராக்ஸ் எடுத்து அதை செல்ஃப் அட்டஸ்ட் போட்டு நீங்கள் இதுக்கு அனுப்பலாம், ரைட்டா? ஸோ ஒரே ஒரு வேகன்சி பிசி கேண்டிடேட் மட்டும் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.